என்னலாம் கணக்கிலே சொல்ல முடியாத அளவுக்கு குற்றாலம் போயிருந்தாலும் இந்த தடவை கொஞ்சம் ஸ்பெஷல். ஏன்னா நம்ம பஸ்ஸில் போகிறோம். இந்த டூர் ஃபுல்லாகவே நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். நேராக புதுக்கோட்டையிலேருந்து மதுரைக்கு பஸ் எடுத்துட்டோம். ஒரு 2 ஹவர்ஸில் மதுரை வந்து சேர்ந்தாச்சு. இறங்குனதும் டீயும் பாலும் குடிச்சிட்டு அடுத்த டெஸ்டினேஷனான தென்காசிக்கு பஸ் எடுத்து ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 4 ஹவர்ஸில் தென்காசியும் வந்து ரீச் ஆயாச்சு. இங்கேருந்து குற்றாலம் போகிறதுக்கு இந்த டவுன் பஸ்ஸில் தான் போகணுமா. அதனால் இந்த 31 நம்பர் பி பஸ்ஸு இதில் தான் இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அண்ணன் ஏறி உட்காந்துட்டாரு. அட்வைஸரும் முன்னாடியே ஏறி உட்காந்துட்டாரு. ஜன்னல் சீட்டு எனக்கு தான் வேணும்னு சொல்லி எல்லாரும் அடம் பிடிச்சதுனால சரி பஸ்ஸும் காலியாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லி ஆளுக்கு ஒரு ஜன்னல் சீட்டில் சண்டை போடாமல் உட்காந்தாச்சு. இப்போ இந்த தென்காசியிலேருந்து குற்றாலத்துக்கு ஒரு 10 நிமிஷம் ட்ராவலு. ரொம்ப கிளார் அடிக்குதுன்னு யோசிக்காதீங்க. அண்ணன் முன்னாடி உட்காந்துருந்தாரு, அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு வழியாக நேற்று நைட்டு ஆரம்பித்த நம்மளோட பயணம் காலையில் 8 மணிக்கு குற்றாலத்தை வந்து ரீச் பண்ணிட்டோம். குற்றாலம் வந்து ரீச் ஆகிறதுக்கு நம்மளுக்கு 3 பஸ் ஆகிருக்கு. சரி டீயை குடிச்சிட்டு அடுத்த வேலைகளை ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு வந்து எல்லாரும் ஆளுக்கு ஒரு டீ எல்லாம் குடிச்சிட்டு இருந்தோம். வயிறில் இன்னும் கொஞ்சம் இடம் இருந்த மாதிரி இருந்தது. அண்ணன் வேற சூடாக வடையும் போட்டுக்கிட்டு இருந்தார். அப்படியே 2 வடையை ஆளுக்கு 2 பிச்சு போட்டுட்டு பொடி நடையாக கிளம்பி குளிக்கிறதுக்கு கிளம்பியாச்சு. இந்த கடையிலேருந்து மெயின் ஃபால்ஸுக்கு கொஞ்சம் நடக்கிற தூரத்தில் இருந்தனால நடந்தே போயிட்டோம். மெயின் ஃபால்ஸில் போய் குளிச்சுட்டு காலையில் கீழே சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்து காலை டிஃபனையும் முடிச்சுட்டு நேராக ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு எப்பவும் பார்க்குற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவோன்னு சொல்லிட்டு கிளம்பி. எப்பவும் பார்க்குற வேலைன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் எப்போவுமே இங்கே வந்தால் மீன் வாங்கி கொடுத்து ஏதாவது ஒரு இடத்துல சமைக்க சொல்லி கொடுத்துருவோம். அதுக்காக தான் இப்போ மீன் வாங்க போயிட்டுருக்கோம். அந்த கேப்பில் அந்த பயணத்தில் அண்ணன் காலையில் என்ன சாப்பிட்டோங்கிறத வேளாவரியாக சொல்கிறாரு. எல்லாம் அதே வந்து அடுத்த மதிய சாப்பாட்டுக்கு மீன் வாங்க போயிட்டு கேப்பே விடாமல் சாப்பாடு ரெடி பண்ணி இந்த டிராவல் டயத்தில் தெரிஞ்சிடும். அதனால் சில பல காரணங்களால குளிக்கிறதையும் காலைல சாப்பிட்டதையும் வீடியோ எடுக்க முடியல, மன்னிச்சுக்கோங்க. மீன் வாங்க வந்தாச்சு. இதுதான் நம்ம எப்போவும் ரெகுலராக மீன் வாங்குகிற இடம். இந்த இடம் குற்றாலத்தில் இருந்து நீங்கள் நேராக தென்காசி போனீங்கன்னா குற்றாலத்துக்கும் செங்கோட்டைக்கும் ஒரு ரோடு பிரியும். அந்த ரோட்டுக்கிட்ட தான் இருக்குது இந்த ஐயாவோட கடை. இந்த ஐயாட்ட தான் நம்ம எப்போவுமே ரெகுலராக வாங்குவோம். ஐயா என்னென்ன மீன் இருக்குதுன்னு காட்டுறாரு. நம்ம என்ன மீன் வாங்க போகிறோன்னு மட்டும் சொன்னால் போதும், அவங்களே அதை எடுத்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணி பீஸும் போட்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் ஆள் கொஞ்சமாக தான் இருக்கீங்க அப்படின்னா எங்களுக்கு வறுவலுக்கு நிறைய மீன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கனாலும் அவங்க வறுவலுக்கு ஏற்ற மாதிரியும் குழம்புல போடுற மாதிரியும் அதுக்கேற்ற மாதிரி பீஸை கட் பண்ணி கொடுத்துருவாங்க. அங்கே இருந்த மீனெல்லாம் பார்த்துட்டு நம்மளுக்கு எந்த மீன் சூட் ஆகும்னு சொல்லி டிஸ்கஷனுக்கு வந்தாச்சு. இந்த வாட்டி வெலை மீன் வாங்கிடலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். இருந்த 2 மீனையும் வெயிட் போட சொல்லி ஐயாட்ட சொன்னோம். அவரும் கொண்டு வந்து வெயிட் போட்டார். ஒரு மீன் 1 400 கிராமும் இன்னொரு மீன் 1 600 கிராமும் இருந்துச்சு. சரி அடுத்து இந்த 2 மீனில் எதை வாங்குறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன். 200 கிராமில் என்ன வரப்போகுதுன்னு சொல்லி 1 600 இருந்த மீனையே வெட்டி க்ளீன் பண்ணி தர சொல்லிட்டோம். தென்காசி குற்றாலம் இந்த ஏரியாலெல்லாம் கிடைக்கிற மீன் எல்லாமே மோஸ்ட்டாக ராமேஸ்வரம் இல்லாட்டி தூத்துக்குடி பக்கத்தில் இருந்து தான் வரும். ஏன்னா தென்காசிக்கு பக்கத்தில் எதுவும் கடல் இல்லை. அதனால் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இல்லாட்டினாலும் ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு அந்த மீன் எல்லாமே. என்ன எல்லா மீனும் விலைக்கு தானே தருவாங்க. வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. அப்புறம் இந்த மாதிரி காமெடியெல்லாம் வச்சுக்கிட்டேன்னா இதோட சங்காத்தத்தை நிப்பாட்டிக்கிடுவேன்னு சொல்லிட்டாங்க. அதனால இந்த மாதிரி காமெடியெல்லாம் இனிமேல் பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன்.
ஒரு வழியாக மீனை வெளியில் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு அதோட செதில் அதோட வால் எல்லாத்தையும் வெட்டி எடுத்துகிட்டு வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பீஸ் போடுறதுக்காக. அதனால் ஐயா அந்த பெரிய அருவாமனையில் அசால்ட்டாக உட்காந்து பீஸ் போட ஆரம்பிச்சிட்டாரு அவ்வளோ பெரிய மீனை. பக்கத்தில் இருந்த அண்ணன் வந்து மீன் மண்டைக்குள்ளே இருந்து நான் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன் அப்படின்னு சொல்லி பார்க்க சொன்னார். என்னன்னு பார்த்தா மீனோட இதயமா இருக்கும். இதயம் கொதவாடியில் இருக்கும். மண்டைக்குள்ள இருக்கா? மீனோட இதயம் மண்டைக்குள்ளையா இருக்கும்னு நாங்கள் சில்லித்தனமாக கேள்வி கேட்டதுக்கு அவர் மண்டைக்குள்ளே எல்லாம் இருக்காது, அதோட குறவலையில் இருக்கும். இதுக்கு மேலே இந்த மாதிரி கேள்வி கேட்டிங்கன்னா உன் குறவலையை கடிச்சு துப்பிடுவேன்னு சொல்லிட்டாரு. அதனால் அதுக்கப்புறம் எதுவும் பேசாமல் சரிண்ணே சீக்கிரம் மீன் துண்டை போட்டு கொடுங்க, பசிக்குது, நாங்கள் போய் சாப்பிட்றோன்னு சொல்லிட்டோம். நாங்கள் 3 பேர் தான் இருந்ததுனால நிறையா வறுவலுக்கே போட சொல்லிட்டோம். அதனால் இப்போ போட்டுட்ருக்க பீசஸ்லாம் மீன் வறுவலுக்காக. அந்த கீழே இருக்கிற மீனோட தலை அப்புறம் இன்னும் கொஞ்சம் 2-3 பீஸ்லாம் வந்து குழம்புல போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு குழம்புக்கு கொஞ்சமாகவும் வறுக்கிறதுக்கு நிறையாவும் வாங்கிக்கிட்டோம். நம்ம வாங்கின 1.5 கிலோ மீன் வெட்டினதுக்கப்புறம் எத்தனை கிலோ இருக்கும் அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த மீனை வெயிட் போட்டோம். பார்த்தா 1/400 இருந்துச்சு. பரவாயில்ல, வெறும் 200 கிராம் தான் அந்த கழிவில் போயிருக்கு. இதோட அடுத்த ஸ்டெப்பாக வெட்டின மீனெல்லாம் சமைக்கிறவங்களில் ஒருத்தவங்களை கண்டுபிடிச்சி அவங்கள்ட்ட கொடுத்து சமைக்க சொல்லணும். அதுக்காக மீன் வாங்குகிற இடத்துல இருந்து திருப்பி நம்ம ரூம் பக்கத்தில் இருக்க இடத்துக்கு போகணும். அதனால் கிளம்பிட்டோம். ஆட்டோவில் போகலாமா பஸ்ஸில் போகலாமான்னு ஒரு கேள்வி வந்துச்சு. சரி எது ஃபஸ்ட்டு வருது அதில் போவோம் முடிவு பண்ணி வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வெயிட் பண்ண கேப்பில் அண்ணன் அவரோட கூந்தலை பற்றி ஏதோ ஒரு தகவல் சொன்னார். அது என்ன நீங்களே கேட்டு கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள். சீப்பை அந்த பேண்ட்ல வச்சுட்டேன், முடி கலந்துருக்கு, சீவை கூட முடியல. எங்கே இருக்கு? எங்க முடி எங்க இருக்குங்க? சீப்பு சீப்பு மழை தண்ணியே இல்லாம மடங்கி போய் மட்டமல்லாக்க கிடக்குதே. அதான் ஆட்டோ போகுதே, கையை காட்டி நிப்பாட்டி ஏறி போக வேண்டியதானே நீங்கள் கேட்பீங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி நிப்பாட்டின ஆட்டோவரெலாம் 200 ரூபா கேட்டாங்க. அதனால் பஸ்ஸிலே போகலான்னு சொல்லி முடிவு எடுத்துட்டோம். என்னது விருட்டுக்கு போகிற மாதிரி ஒரு வண்டியை பிடிங்க. சரி, ஏன்னா மீன்காரன்ட்டே கேட்டால் ஒரு பைக்கை கேட்டோம்னா அந்த சொன்னா அந்த ஆனே இல்லை காரில் லிஃப்ட்டு கேட்போமா. ஃப்ரெண்டுக்கு ஆப்ரேஷன் அவசரம், அந்த லாட்ஜுக்கிட்ட விட்டுருங்க. ஃப்ரெண்டுக்கு லாட்ஜ் இல்லைடா ஆப்ரேஷன் பண்ணுறீங்க ஃப்ரெண்டுக்கு. அதில் விட்டீங்கன்னா நாங்கள் பஸ்ஸு பிடிச்சி கவர்மெண்ட் ஆஃபீஸில் போயிக்குவோம். இந்த இடத்துல பஸ்ஸு கிடைக்க மாட்டேங்குது. அவனுக்கு அர்ஜென்ட்டாக யூரின் வரல, கிட்னி ஆப்ரேஷன் பண்ண ஃப்ரெண்டுக்கு ஆப்ரேஷன். அதனால் லாட்ஜில் போய் கொஞ்சம் நேரம் சோகமாக இருந்துட்டு ஆஸ்பத்திரிக்கு போனோம். ஒன்றுக்கு போனால் சரியாயிருவாப்பில். ஒரு வழியாக ஒரு 15 நிமிஷம் கழித்து ஒரு பஸ் ஒன்று வந்துச்சு. பஸ்ஸை கையை போட்டு ஏறிட்டோம் 3 பேரும். பார்த்தீங்கன்னா மக்களே, மினி பஸ்ஸில் ஏறிட்டோம். ஆட்டோவில் போனால் 100 ரூபாய்க்கு மேலே கேட்குறாங்க. அதனால எங்கள் லீவு காசு சேவ் பண்ணுறக்காண்டி இந்த பஸ்ஸில் கூட்டு போகிறாங்க. இந்த இங்கே படுத்துருக்காங்க ஒரு 3 பேர். நைட்டெல்லாம் அயர்ந்த உழைப்புனால ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஓரமாக படுங்கப்பா, டயருக்குள்ளே மாட்டிக்க போகிறீங்க. இந்த ஃபோனை வந்து கடைசியாக வந்து சேர்ந்துச்சுன்னா இந்த வீடியோ வெளியில் வரும். ஃபோனு வரலைன்னா வீடியோ போயிடும். ஒன்றும் வருத்தப்பட்டுக்காதீங்க. எஜுகேட்டட் ஆக்சுவலி மை ஃபேமிலி வெல் இங்க பேசிக்கிட்டு இருக்கா வெல் எஜுகேட்டட் ஃபேமிலி. மை கிராண்ட் ஃபாதர் வாஸ் இங்கிலீஷ் ப்ரொஃபஸர். இங்கிலீஷ். நம்ம வர வேண்டிய இடத்துக்கும் வந்தாச்சு. அதனால் பஸ்ஸை விட்டு இறங்கிட்டோம். ஏன்டா பஸ் இறங்கிட்டு திருப்பி உள்ளே போகிறாருன்னு பார்க்காதீங்க. பஸ்ஸு ஏறினது வீடியோ எடுக்கலை, அதனால் இப்படி வீடியோ எடுத்து மேட்ச் பண்ணிடுவோம்னு நினச்சோம். வந்தோம், நல்லா சாப்பிட்டோம். மீன் குழம்பு, மீன் வறுவல் எல்லாம் வச்சு சாப்பிட்டாச்சு. பஸ்ஸை விட்டு இறங்கி கீழே வரையிலேயே பார்க்க மாட்டேன், வாட்டர் பாட்டில் அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். அதனால் வந்து ஒரு நல்ல ஒரு பிடியை பிடிச்சிட்டு நல்லா படுத்து ஒரு 3 மணி நேரம் தூங்கிட்டோம். மாலை வணக்கம். கட் பண்ணால் தூக்கத்துக்கு அப்புறம் எந்திரிச்சு வந்து ஒரு நல்ல ஒரு டீயை குடிச்சிட்டு 5 ஃபால்ஸ் நோக்கி கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். 200 ரூபா கொடுத்தா ஆட்டோவில் மெயின் ஃபால்ஸ்லேருந்து 5 ஃபால்ஸில் கொண்டு போய் விட்ருவாங்க. 5 ஃபால்ஸுக்கு ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் இல்லை இந்த மாதிரி ஆட்டோவில் தான் போகணும். பஸ் எதுவும் கிடையாது.
இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, நாங்கள் 5 ஃபால்ஸில் போய் எப்படி குளித்தோம், எப்படி ரிட்டர்ன் வந்தோம், எப்படி சாப்பிட்டோம், என்ன சாப்பிட்டோம், இதெல்லாம் அடுத்த வீடியோவில் கவர் பண்ணுறோம். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த மாதிரி குற்றாலத்துக்கு வந்திருப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அது மாதிரி வந்தப்போ என்ன இன்ட்ரெஸ்டிங்கான நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு புதுசாக ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிது அப்படின்னா அதையும் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நன்றி, வணக்கம்.